35 years of lifeல 20 years சும்மாவே காலியா நீ ஏன் காலியா கூட எனக்கு தெரியாது. படிக்கல, வேலைக்கு எங்கேயும் போக முடியாது, நீ எந்த கடையில போய் எங்க வேலை செய்யணும், போற இடத்துல என்ன பத்தி ஷூட்டிங் இல்லையான்னு கேக்குறாங்க. 12 வருஷம் ஒண்ணுமே பண்ண முடியல. விழா டைம்ல மிஸ் ஆயிடுச்சு. பட் அந்த டைம்ல உங்களுக்கு ஹிட் ஆகும்ல. ஏன் ஹிட் ஆகும்? எப்படி சொல்ற, என்ன மாதிரி ஒர்க் பண்ணிடும் அப்படி நான் சொல்ல முடியாது. எம்ஜிஆர் சார் லேட் என்ட்ரி, சிவாஜி சார் லேட் என்ட்ரி, என்டி ராமாராவ் சார் லேட் என்ட்ரி, ரஜினி சார் லேட் என்ட்ரி, விக்ரம் சார் லேட் என்ட்ரி, சேதுனா லேட் என்ட்ரி. இவங்களாம் 35 மேல வந்திருக்காங்க, நான் 35. என்ன தம்பி அவசரப்பட்டு ஹீரோ ஆயிட்டு அப்படின்றாங்க சில டேரக்டர்ஸ். அந்த சைல்ட் ஆர்டிஸ்ட்ல இருந்து மூஞ்சி மாறவே இல்லையா, என்னால உன்னை அப்படி யோசிக்கவே முடியல அப்படிங்கிறாங்க. பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டு வர முடியாது மூஞ்சி. ஏதாவது ஒரு விஷயம் நீங்க பயங்கரமான மேஜிக் பண்ணாதான் உங்க மேல வந்து சக்சீட் பண்ண முடியும். அப்படி அந்த மேஜிக் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கும்போது கரெக்டாக தான் மாஸ்டர். கரெக்டாக மாஸ்டர் கிடைக்கும் போது நீ 29 வயசு. உலகத்தில் எந்த சைல்டு ஆர்டிஸ்ட்டுமே 167 படம் பண்ணலையே. நான் அவ்வளோ படம் பண்ணியிருக்கேன், அவ்வளோ அவார்டு வாங்கியிருக்கேன், அவ்வளோ சீஃப் மினிஸ்டர்ஸ் கூட நான் பேசியிருக்கேன், அவங்களோட நான் பழகியிருக்கேன். அதெல்லாம் இருக்குது அப்படின்னா அதை அதோட விட்டுறணும். இன்னைக்கு அதே கேஸ் ரவிக்குமார் சார் கிடையாதே. நீங்கள் நம்பர் 1 டைரக்டர் மார்க்கெட் ரீதியாக கிடையாது. இந்த லோகேஷ் கனகராஜ் சார், பெரிய வெற்றிமாறன் சார், வேற ஒரு ஜென்ரேஷன்ல இருக்கும். எங்க அப்பா போயிட்டு ரவிக்குமார் சார் எனக்கு ஒரு சான்ஸ் வேணும்னு சொல்லிட்டு தெலுங்குல கேட்டிருக்காரு. ரவிக்குமார் சாருக்கு தெலுங்கு தெரியாது. அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டாரு, இவனுக்கு தான் சான்ஸ் கேட்கிறாரு, எனக்கு கொடுத்துட்டாரு. அப்படிதான் நாட்டாமே பண்ணேன். எல்கேஜில இருந்து 10ஆம் கிளாஸ் வரைக்கும் எல்லாமே வார்னிங் ப்ரமோஷன்ஸ் தான். எனக்கு ஸ்பெஷல் கிட், இதுதான் என் ப்ரொஃபஷன்லாம் கிடையாது. நான் சினிமா நான் தான். விவேக் சார் கூட இந்த முருகா வேலைக்கூட முருகா வேலைக்கூடுனா டப்புன்னு வந்து முருகிற மாதிரி வந்து இருக்கிற வேலை கையில கொடுக்குறேன். என்ன முருகா அப்படின்னா இதெல்லாம் வேலை கேட்டேன் அப்படின்னு. அந்த சீன்லாம் பாத்தீங்கன்னா பிளான்டே கிடையாது, ஹீரோ கிடையாது. நீ ஒரு ஆக்டர், நீ ஒரு ஹீரோன்றதை தாண்டி நீ ஒரு ஆக்டர் தானே ரொம்ப கஷ்டமான ஒரு டாஸ்க் அது. நீ ஒரு ஆக்டரா கம்ப்ளீட் நீ ஏன் வந்த, நீ ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட்ல இருந்து நீ ஒரு கிரேட் ஆக்டரா தான் மாறணுமே தவிர ஹீரோ நீ எப்படி ஒன்று நீயே வந்து ஐடென்டிஃபை பண்ண. மாஸ்டர் படத்துல இருந்து பாரு உன் பேர் பாரு மாஸ்டர். ஆமா சார். அதுக்கு முன்னாடி எதுக்கு அட்லீஸ்ட் இப்போலாவது கடந்த ஒரு 6 வருஷமாவது ஏத்துக்காங்க. ஓகே சார். மாஸ்டர் மகேந்திரன் எல்லாருக்கும் சின்ன வயசுல இருந்து ரொம்ப நல்லா தெரியும். 3 வயசுல முதல் படம், 4 வயசுல முதல் அவார்டு அப்படின்ற மாதிரி சின்ன வயசுலயே 100 படங்கள் கிட்ட பண்ணியிருக்கீங்க அப்படின்னு இருந்தாலுமே அந்த சினிமா நம்மளை சூஸ் பண்ண ஒரு தருணம் இருக்குல்ல, அந்த ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் எப்படி நடந்துச்சு? உங்க ஜேர்னியை பத்தி ஆரம்பிச்சிடலாம். நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா ட்ரை பண்ணிட்டு இருந்தார் சினிமாவில் வரணும் எப்படியாவது என்றாங்க. அவருக்கு நிறைய ஃபெயிலியர்ஸ் தான். அவரால் பெருசாக வந்துட்டு சும்மா ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக போய் நிற்க முடிஞ்சதே தவிர ஒரு ப்ராமினெண்ட்டான ஒரு ஆக்டர் அவரால் மாற முடியல. அவர் திருப்பி அங்கேயும் ஊருக்கு போயிட்டார். நான் பிறந்தேன், அம்மா இறந்துட்டாங்க. ஸோ எனக்கு முன்னாடி அண்ணன் இருக்கான். ஸோ 2 பசங்க இப்போ இருக்கு. ஒரு அண்ணனுக்கு ஒரு 4 வயசு இருக்கும். அப்போ தான் நான் பிறந்திருக்கேன். எங்கள் 2 பேரையும் வச்சுட்டு அவர் ரொம்ப ட்ரை பண்ணார். சைக்கிள் கடையில் வேலை பார்த்தாரு, அப்புறம் டைலரிங் ஷாப்பில் வேலை பார்த்தாரு, அப்புறமா நிறைய இந்த அப்போல்லாம் இந்த கடைங்களுக்கெல்லாம் ஷட்டர் தான் போடுவாங்க, அது கிரீஸ் போடுவாங்க, அந்த ஒர்க் பண்ணார். வீட்டு வேலை பார்த்தாரு. நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் தினமும் இஷ்டத்துக்கு அந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணி தான் ஒரு 8 மாதம் எங்கள் அப்பா ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டே இருந்தார் என்ன வளர்க்குறதுக்கு. நான் ரொம்ப கை குழந்தை வேறு, பிறந்தோடனே அம்மா இருந்துட்டாங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் ரொம்ப ஒரு மாதிரி ஹைப்பர் சின்ன வயசுல இருந்து. ஸோ அவர் யோசிச்சார், ஓகே நம்மளால முடியல, இவனை வச்சு எதனா ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திராலேருந்து தூக்கிட்டு மெட்ராஸுக்கு வந்துட்டார். சென்னை கிடையாது, மெட்ராஸ்னா ஒரு 91, 92லலாம் பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா இந்த 4 லாங்குவேஜுக்குமே ஹெட் வந்துட்டு மெட்ராஸ் தான். இங்கே தான் எல்லாருமே இருந்தாங்க. லைக் நிறைய ஸ்டேஜ்லலாம் பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுன், மகேஷ் பாபு, ஜூனியர் என்டிஆர்லாம் சொல்லுவாங்க. நான் இங்கே தான் பிறந்தேன், இங்கே தான் லயோலாவில் படித்தேன், இங்கே தான் வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாருமே இங்கே தான் இருந்தாங்க. எங்கள் அப்பா ஆந்திராவில் வந்துட்டு வேற ஒரு டீப் வில்லேஜ், அது மல்லைப்பள்ளின்னு ஒரு பயங்கரமான ஒரு ரொம்ப பாவர்ட்டி லைனுக்கு ரொம்ப கீழே அடியில் இருக்கிற ஒரு வில்லேஜ் அது. ஸோ அங்கேருந்து எங்கள் அப்பா ஹைதராபாத் போனார். ஹைதராபாத்தில் சர்வே பண்ண முடியல, தூக்கிட்டு மெட்ராஸ் வந்துட்டு இங்கேயும் அதே தான். நிறைய டெய்லரிங் ஷாப்பில் அவருக்கு என்ன வேலை தெரியுமோ அது எல்லாமே பண்ணார். இங்கேயும் அங்கே தெரிஞ்ச வேலை. இங்கே என்னென்னா இங்கே நிறைய இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய கான்டாக்ட்லாம் எங்கள் அப்பாவுக்கு இருந்துச்சு. ஒரு 2-3 பேரை பிடிச்சி அப்பா ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது
ஸோ திருப்பி அவங்களெல்லாம் பிடிச்சி இந்த மாதிரி இவனுக்கு ஒரு சான்ஸ் வேணும், அவருக்கும் சான்ஸ் தேடிக்கிட்டு அப்படி அலைஞ்சிட்டு இருந்தார். அப்படி அலையும் போது நான் அப்போவே ஒரு 10 படம் கிட்ட ஜூனியர் ஆர்டிஸ்டாக நான் நடிச்ச நாட்டாமைக்கு முன்னாடியே. ஓகே, அப்போ என்ன வயசு உங்களுக்கு? ஏன்னா எனக்கு ஒரு வயசு. ஒரு வயசா? ஓகே. 12 மாதம் குழந்தைலாம் அவ்வளோ ரொம்ப அந்த 1.5 வயசு, 2 வயசு, 2.5 வயசு இந்த டைம்ல எல்லாம் வந்துட்டு நிறைய படத்துக்கு ஜூனியர் ஆர்டிஸ்ட்ல இந்த க்ரௌட் இருப்பாங்கல்ல, க்ரௌட்ல என்ன கையில ஒரு குழந்தை வச்சிருந்தா அந்த குழந்தைய முன்னாடி நிக்க வச்சிருவாங்க ஃப்ரேம்ல ஃபில் பண்றதுக்கு. ஏன்னா தியேட்டர்ல நம்ம மக்கள்லாம் பார்க்கும்போது அப்படி கை குழந்தைன்னு பார்த்தோன்னா சென்டிமெண்ட் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி அந்த மேஜிக்லாம் இவங்கெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நடிப்பேன், அப்பாவும் நடிப்பாரு. ஸோ அப்படிலாம் இருக்கும். தட் இஸ் ஹவ் இட் ஹேப்பன். அதுக்கப்புறம் இங்கே சாலிகிராமத்தில் சூப்பர் குட் ஆஃபீஸ் இருந்துச்சு. அப்போ ரவிக்குமார் சார் வெளியே ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருந்தாரு, ரொம்ப சீரியஸாக பேசிட்டு இருக்கும்போது. அப்போ எங்கள் அப்பா கூட இருந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் சொன்னார், அவர் பேர் ரவிக்குமார், அவர் ரொம்ப நல்ல டைரக்டர், படத்தில் நிறைய ஆர்டிஸ்ட்லாம் இருப்பாங்க, போய் கேட்டுப்பாரு என்ன சான்ஸ் ஒரு படத்தில் இருக்கணும். எங்கள் அப்பா போயிட்டு எனக்கு ஒரு சான்ஸ் வேணும்னு சொல்லிட்டு தெலுங்குல கேட்டிருக்காரு. ரொம்ப ரீசனாக தான் எங்கள் அப்பா கிட்ட சொன்னார். ஓகே, இந்த கதை இப்பதான் தெரியுமா உங்களுக்கு? இந்த என்ன பேசினாருன்றது அந்த வேர்ட்ஸ் எங்கள் அப்பா இப்பதான் சொன்னார் என்கிட்ட. ஓகே, இதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன நினைச்சாங்கன்னா மகேந்திரனோட அப்பா போயிட்டு மகேந்திரனுக்கு வாய்ப்பு கேட்டாருன்னு நினைச்சாங்க. இது வரைக்கும் நானே அதான் நினைச்சிட்டு இருந்தேன். ரீசனா எங்கள் அப்பா சொன்னாரு. ஆக்சுவலா அது நடக்கல. ஓகே, வேற ஒண்ணு நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன் இன்டர்வியூல சொல்றேன். அவர் சொன்னாரு அவருக்கு சான்ஸ் கேட்டிருக்காரு. ஓகே, ரவிக்குமார் சார்கிட்ட. ரவிக்குமார் சாருக்கு தெலுங்கு தெரியாது. அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டாரு, இவனுக்கு தான் சான்ஸ் கேட்கிறாரு, என்ன கொடுத்துட்டாரு. அப்படிதான் நாட்டாமே பண்ணேன். ஓகே, அவருக்கு ரொம்ப சின்ன பையனா இருக்கானு, ரொம்ப சின்ன பையனா எங்க அப்பா புரிஞ்சுக்கிட்டாரு. ஓஹோ, நம்ம ஒண்ணு கேட்டா ஆப்பர்ச்சுனிட்டி இங்க வருது. ஓகே, எங்க அப்பா ரொம்ப உடனே நல்லா நடிப்பேன் சார்னா கூப்பிட்டாரு. நான் நமக்கு ஜாலி. நம்ம ரொம்ப சின்ன வயசுல இருந்தே அம்மா இல்லை அப்படின்றதுனாலே நிறைய குழந்தையா இருக்கும்போது எங்கள் அப்பா வேலைக்கு போகும்போது பக்கத்தில் விட்டு போயிடுவாங்க. அந்த அம்மா என்ன ஒரு 4 hours என்ன தூக்கி வச்சுப்பாங்க. அங்கேருந்து பக்கத்து அக்கா யாரும் ஒரு 4 hours இந்த மாதிரி அந்த நாட்டாம முன்னாடி வரைக்குமே வந்துட்டு எனக்கு ஒரு 3 வயசு ஆகிற வரைக்குமே கிட்டத்தட்ட அந்த 3 வருஷம் வந்துட்டு நான் வந்து ஏகப்பட்ட பேர் என்னை வளர்த்துருக்காங்க. ஓகே, ஏகப்பட்ட பேர். எங்கள் அப்பா மட்டும் என்னை வளர்க்கல. லைக் எங்கள் அப்பா வேலைக்கு போயிட்டாங்கன்னா பக்கத்து இருக்காருங்க கீழே வாட்ச்மேன் என்ன வச்சுட்டு இருந்தாங்க, அயன் கடைக்காரங்க வச்சுட்டு இருப்பாங்க, மளிகை கடையை என்னை விட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்துதான் நாட்டாமைக்கே வந்தேன். அப்புறம் நாட்டாம நடித்தேன். ஓகே, போய் அப்பா கேட்டாரு, உங்க பக்கம் சான்ஸ் உங்களுக்கு திரும்பிச்சு, ஷூட்டிங் ஹேப்பன்ட் அப்படின்ற லைஃப் ஸ்டார்ட். ஓகே, பட் அந்த டைம்ல உங்களுக்கு வந்து என்ன நடக்குது எதுவுமே தெரியாது. 3 வயசுல எனக்கு என்ன தெரியும்? ஓகே, நீ சும்மாவே 3 வயசு என்னப்பா பண்ணிட்டு ஒண்ணுமே எனக்கெல்லாம் ஞாபகம் இல்ல. 3 வயசுல நம்மளுக்கு ஒரு 6-7 வயசு ஆறு நம்ம என்ன பண்ணோன்றது நமக்கு தெரியாது. கண்டிப்பா இல்லையா? ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு அப்படின்றப்போ. பட் ஸ்டார்டிங்ல அப்பா சொன்னாரு நடிச்சோம் அப்படின்ற மாதிரி இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு மொமெண்ட் இருக்கும்ல, ஓகே திஸ் இஸ் மை ப்ரொஃபஷனல். அப்பா சொன்னாரு நடிச்சோன்றதே கிடையாது. அதுதான் பண்ணே. அதுதான் எனக்கு அது நடிப்புன்னு எனக்கு ஆக்சுவலி தெரியாது. ஓகே, அவங்க ஒன்று சொல்லுவாங்க, அங்கே சொல்ற மாதிரி சொல்லணும்னு. ரவிக்குமார் ரொம்ப கியூட். அவரு மடியில உட்கார வச்சுட்டு அந்த நாட்டாம சீன் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேர் இருப்பாங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட். அதுக்கு நடுவில் நான் டைலாக் பேசுவேன். அவர் அங்கே உட்காந்து எங்கள் அப்பா எப்பயும் சொல்லுவார், அவர் அப்படியே மண்ணா தரையில உட்காந்துக்கிட்டு என் கையை பிடிச்சிக்கிட்டு தாத்தா நான் பார்த்தேன்னு சொல்லும்போது நீ நீ காமிக்கணும், தாத்தா நான் பார்த்தேன். இந்த மாமான்னு சொல்லும்போது அங்க அவங்கள இப்படி கை காமிக்கணும். இந்த அக்கான்னு சொல்லும்போது அவர் அப்படியே நடிச்சிருந்திருக்காரு. நானும் அதை பார்த்துட்டு இவர் யாரோ ரொம்ப ஸ்வீட்டா பிஹேவ் பண்றாரு அப்படின்ட்டு நானும் ஓகே கியூட்டா பார்த்துட்டு அதே மாதிரி வந்துட்டு ரிப்ளிகா பண்ணிட்டேன். ஓகே, டு பி வெரி ஆனஸ்ட், நான் நடிக்கல. அவர் என்கிட்ட நடிப்பு வாங்கினார். அது அந்த மாதிரி வந்துட்டு எங்க அப்பா என்னைக்குமே வந்துட்டு இவனை எப்படியாவது ஒரு ஆக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு அவரு எனக்காக நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. தர நீ இப்படிதான் நடிக்கணும் அவர் என்னைக்குமே என்கிட்ட சொன்னது கிடையாது. யாருமே என்கிட்ட சொன்னது கிடையாது. எந்த டேரக்டருமே என்கிட்ட சொன்னது கிடையாது நீ இப்படிதான் நடிக்கணும் அப்படின்ட்டு. என்கிட்ட ஒன்று சொல்லுவாங்க, நான் ஒன்று பண்ணுவேன், அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும், அப்படியே விட்டுருவாங்க என்ன ஃப்ரீயா. அப்படிதான் நான் வளர்த்தாங்க. புரியுது இன்னி வரைக்கும். எனக்கு ஏன் நடிப்புனா ஒரு பயமே கிடையாதுன்னா அவங்க எனக்கு சொல்லிக் கொடுக்கும் போதே ரொம்ப கியூட்டா ரொம்ப ரொம்ப லவ்விங்கா சொல்லி கொடுத்துட்டாங்க. அந்த ஒரு ஆர்ட், அந்த ஆர்ட் எனக்கு ரொம்ப ஈஸியா
புரிஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு மொமெண்ட் தோணும் இருக்கும்ல, ஓகே திஸ் இஸ் மை ப்ரொஃபஷன் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து ஒரு வயசுல புரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்களா? அது எப்போ நடந்துச்சு? கோ வித் த ஃப்ளோ தான் நான். ஓகே. எனக்கு ஆக்சுவலி தெரியவே பட் இருந்தாலும் சின்ன வயசுல நடிச்சோம். ஒரு வயசு வந்ததுக்கு அப்புறம் ஓகே ஐ வாண்ட் டு பி a actor. இல்ல brother, ஓகே. அப்படி கிடையாது. சரி, நீங்க கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வந்துட்டு வளரும் போதே நீங்க ஒரு பெரிய ஒரு க்ரௌடோட வளர்ந்துட்டீங்க. உங்களுக்கு எல்லாம் மெமரிஸா இருக்கும். எங்க போனாலும் ஸ்பெஷல் கிட். நாட்டாமைக்கு அப்புறம் பாக்குறவங்களாம் பாராட்டுறாங்க, நல்லா இருக்கு, ஃபன்னா இருக்கு. ஓகே. ஸ்கூலுக்கு போனா அங்க ஃபன்னா இருக்கு. நான் கிளாஸுக்கு போகவே இல்லைனாலும் பரவாயில்ல, அட்டெண்டன்ஸ் மட்டும் பரவாயில்ல, அவன் தூக்கி அடுத்த கிளாஸ்ல போடுங்கன்றாங்க. எல்கேஜில இருந்து 10ஆம் கிளாஸ் வரைக்கும் எல்லாமே வார்னிங் ப்ரமோஷன்ஸ் தான் எனக்கு. ஸ்பெஷல் கிட். இதுதான் என் ப்ரொஃபஷன்லாம் கிடையாது. நான் சினிமா நான் தான் அப்படின்னு ஒருத்தன் இதுதான் என் வேலைன்னு கிடையாது பிரதர். அது என்னுடைய அதுதான் என்னுடைய உயிர் மாதிரி ஆயிடுச்சு. அது இல்லைன்னா ஒண்ணுமே நோ நத்திங். நீங்க வந்து என்னால யோசிக்க கூட முடியாது. சினிமா இல்லைன்னா என்ன ஐயோ அப்படி ஆயிடுவேன் நான். ஸோ அந்த மூமெண்ட் நான் வந்து இதுதான் என்னோடதுன்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியாது. நான் அதை தெரிஞ்சுக்கவும் விரும்பலை. நான் என்னைக்கு அதை டிஸ்கவர் பண்ண நான் தெரிஞ்சுக்க விரும்பலை. நான் என்னைக்கு அதை நான் அந்த டிஸ்கவரியை நான் நிறுத்தணும்னு நான் தெரிஞ்சுக்க விரும்பலை. என்னோட மூச்சு நிற்கும் போது அந்த டிஸ்கவரி அப்படியே நின்றுச்சுன்னா ரொம்ப ஹாப்பி. ஓகே. அது எனக்கே தெரியாம அது கிடைச்ச ஒரு மேஜிக். அது ஒரு கிஃப்ட். அது அந்த சினிமான்ற அந்த ஆர்ட் அது எனக்கே தெரியாது. அது எப்படியோ பிறக்கும்போது ஏன் கிடைச்சதுன்னு கிடைச்சிருச்சு. அதை அப்படியே வச்சுட்டு இருக்கேன், அவ்வளவுதான். ஓகே. அதை நான் தொழிலா பார்க்கல, அது என்னோட வருமானமா நான் பார்க்கல, எதுவுமே நான் பார்க்கல. இது இல்லைன்னா எனக்கு எதுவும் தெரியாது. அப்படி பார்த்துட்டு இருக்கேன். ஓகே. சின்ன வயசுல இன்பில்டா அப்படியே ஆமா அவ்வளவுதான். ஓகே. இந்த வண்டி ரெடி ஆகுறதே இந்த ரோட்ல ஓடுறதுக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. இந்த போன் ரெடி ஆகுதுன்னா அது பப்ளிக் யூஸுக்கு தான் ரெடி ஆகுது. அந்த மாதிரி நான் பிறக்கிறேன்னா இந்த பப்ளிக் யூஸுக்கு தான். ஓகே. அண்ணன் என்ன பண்றாரு? இப்ப அண்ணன் ஊர்ல இருக்கான். ஸோ அவருக்கும் சினிமாவுக்கும் சம்மந்தமே இல்லை. அவரும் சும்மா ட்ரை பண்ணாரு. அவரும் லைட்டா அந்த கார்த்திக் சார் இருக்காரு, பழைய கார்த்திக் சார் இருக்காரு, அவர் மாதிரி கொஞ்சம் இருப்பான் லைட்டா. பழைய கார்த்திக் சார் எங்க இருந்தா எப்படி இருப்பாரு அப்படி இருப்பான். அப்புறம் ஜென்ரேஷன் வர வர பழைய கார்த்திக் சார் எங்க தனுஷ் என்ன யாரும் வந்துட்டாங்க. இதுக்கு மேல பழைய கார்த்திக் மேல இந்த வேலைக்காக சொல்லிட்டு அப்படியே அவன் விட்டு அப்படியே அவன் வேலைக்கு போயிட்டு அவன் அப்படி சினிமாக்கு அவனுக்கு சம்மந்தமே இல்லை. அவன் தனியா அவன் ஜாலியா அப்படியே அவன் லைஃப் பார்த்துட்டு அவன் கல்யாணம் பண்ணிட்டு அவன் குழந்தைங்க. வெரி நைஸ். அப்படி இருக்கும்போது நீங்க சின்ன வயசுல எந்த அளவுக்கு பிஸியா இருந்தீங்க? ஏன்னா 100 movies இஸ் நாட் ஈஸி திங் இல்ல. சோ எந்த அளவுக்கு பிஸியா இருந்தீங்க அதை பத்தி சொல்லுங்க. பண்ணிட்டான் 167. மோர் தென் 100. பிஸி. அதுதான் வேலையே. ஷூட்டிங் மட்டும் தான் வேலையே. ஒரு நாள்ல 3 படம். அப்புறம் எப்போ வீட்டில் இருப்பனே தெரியாது. இன்னைக்கு ஷூட்டிங்கே இல்லை முடிஞ்சு போச்சுன்னு வீட்டுக்கு போய் தூங்குற டைம்ல டப்புன்னு எங்கள் அப்பா எழுப்பி இந்த மாதிரி ஷூட் இருக்கு, நைட் ஷூட் இருக்கு, அர்ஜென்ட். இந்த நீங்கள் விவேக் சார் கூட இந்த முருகா வேலைக்கூட முருகா வேலைக்கூடனா டப்புன்னு வந்து முருகர் மாதிரி வந்து நிற்பாங்க. இருக்கிற வேலை கையில் கொடுத்துருவேன். என்ன முருகா அப்படின்னா நீ தானே வேலை கேட்ட எடுத்துக்கொள் அப்படின்வேன். அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா பிளான்டே கிடையாது. வேற ஒரு படத்துக்கு விவேக் சார் நடிச்சிட்டு இருக்கேன். ஒரு கேரக்டருக்கு பசங்களை தேடிட்டே இருக்காங்க. அது விவேக் சாருக்கு தெரியாது. ஷூட்டிங் டிலே ஆகிட்டே இருக்கு, நைட் ஷூட்டு. இது முடிச்சுட்டு அவர் அங்கே போறாரு. என்ன பிரச்சனை இல்லை சார், ஒரு ஆர்டிஸ்ட் வேணும், சைல்டு ஆர்டிஸ்ட் வேணும் அந்த முருகர் மாதிரி நடிக்கிறதுக்கு. கரைய மாட்டேங்கிறாங்க சார். இன்னும் கரைய மாட்டேன்றாங்க, இவங்க ஒருத்தர் இருக்கிறான் இரியா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனேன். எங்கள் அப்பாவை திருப்பியும் ஒரு ஆள் அனுப்பி விவேக் சார் வந்துட்டு இந்த மாதிரி இப்போ உடனே நைட் ஷூட் இருக்கு, மகேந்திரன் இப்போ வேணும், கூட்டு வாங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போனேன். நான் அப்படி குளிச்சுட்டு அப்படி தூங்கலான்றதுக்குள்ள திருப்பி அப்படியே கூட்டிட்டு அப்படியே திருப்பி ஷூட்டிங் கூப்பிட்டு போவாங்க. அப்படியே அங்கே போயிட்டு டைலாக் கொடுப்பாங்க. அந்த முருகர் மாதிரி கெட்டப் போடுவாங்க. டப்புன்னு போனால் நம்ம சும்மா தூங்கலான்னு போனவங்க டக்குன்னு அவனை முருகராக்கணும் எப்படி இருக்கும், ஜாலி ஆயிடுவேன் நான். புரியுது. டக்குன்னு முருகரா நிற்பேன். கட் பண்ணா கன்னடியில் முருகர் மாதிரி நிற்பேன். டைலாக் கொடுப்பாங்க. சுத்த தமிழ்ல பேசணும், தூய தமிழ்ல பேசணும். அதே விவேக் சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வேற ஒருத்தனா நடிச்சிட்டு இருப்பேன். கட் பண்ணா அவரோட வேற ஒருத்தனா நடிப்பேன். ஸோ இந்த மாதிரி ஓடிட்டே இருப்பேன். ஸோ பயங்கரமா போச்சு சைல்ட்ஹுட். அப்படின்றப்போ வந்து ஃபர்ஸ்ட் மூவி விழா பண்ணியிருந்தீங்களா? ஹீரோவா வந்து ஒரு அடல்ட்ரியா வரும்போது ஃபர்ஸ்ட் படம் விழா அப்படின்னு பண்ணியிருந்தீங்க. அது எப்படி நடந்துச்சு அதை பத்தி சொல்லுங்க. விழா பண்றதுக்கு முன்னாடி நான் ஹீரோவா ஏதாவது நல்ல டைரக்டர் கிட்ட பண்ணணும்னு ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். பட் அது எப்போ ஓகே நம்ம ஹீரோவா இனிமே பண்ணலாம் அப்படின்ற ஒரு வந்துச்சு. எனக்கு ஒரு 15-16 வயசு. என்னுடைய ப்ராப்பரா நான் ஒரு ஆக்டரா ஒரு சைல்டு ஆர்டிஸ்டா எனக்கு ஸ்டாப் ஆன ஏஜ் வந்துட்டு ஒரு 15 வயசு.
அதுக்கப்புறம் நான் அப்படியே கண்டினியூ பண்ணலாம்னு நினைக்கும் போது ஹிஸ்ட்ரியை புரட்டி பார்த்தா எல்லாருக்குமே எல்லா சைல்ட் ஆர்டிஸ்ட்டுமே அந்த ஒரு டைம்ல ஒரு கேப் ஒன்று இருந்திருக்கு. ஓகே. அந்த கேப் அவங்க சர்வை பண்ணாம மிஸ் பண்ணி தோத்தவங்க தான் இங்க நிறைய பேர் இருக்காங்க சினிமா இண்டஸ்ட்ரி. அந்த அந்த ஒரு கேப்பை யாராலையும் ஹோல்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு கேப்பை நான் வந்து ரொம்ப ட்ரை பண்றேன், தாண்டுறேன், வரேன், போறேன், என்ன பண்றேன்னு தெரியலன்னும் போது இல்ல இந்த டைம்ல நமக்கு எதுவுமே கிடைக்காது, வெயிட் பண்ணணும் நம்ம அப்படின்னும் போது தான் அந்த ஒரு 15ல இருந்து ஒரு 21 வயசு வரைக்கும் நான் அந்த 6 வருஷம் என்னால ஒண்ணுமே பண்ண முடியும். ட்ரை பண்ணியும் பண்ண முடியல. அந்த 6 வருஷம் தான் நான் டிசைட் பண்றேன். ஓகே, இவ்வளோ வருஷமா சைல்ட் ஆர்டிஸ்டா இருந்துட்டோம், இதுக்கு மேலே we are not child artist. அப்போ வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒன்று ஹீரோ, எக்ஸ்ட்ரீமா ஹீரோ. ஓகே, ஹீரோ ஆயிடணும். ஓகே, அப்படி நினைச்சு தான் நான் வந்தேன். நான் விழா பண்ணும்போதெல்லாம் நான் ஹீரோ ஆயிடணும்ன்ற ஒரு தாட் ப்ராசஸ் தான். அதுக்கப்புறம் என் தாட் ப்ராசஸே மாறிடுச்சு, வேற மாதிரி டிஃப்ரெண்டா மாறிடுச்சு. அது போக போக சொல்றேன். ஓகே, டிஃப்ரெண்டா மாறிச்சுன்னா எந்த மாதிரி மாறிச்சு? விழா பண்ணிட்டு விழா ரிலீஸ் ஆகிட்டு ஒரு வருஷம் வரைக்கும் வந்துட்டு நான் ஒரு ஹீரோன்ற ஒரு தாட் ப்ராசஸ் தான் இருந்தேன். ஓகே, அது என்ன பண்ணிச்சுன்னா, நீ ஹீரோ கிடையாதுடா, நீ ஒரு ஆக்டர். நீ ஒரு ஹீரோன்றதை தாண்டி நீ ஒரு ஆக்டர் தான். ரொம்ப கஷ்டமான ஒரு டாஸ்க் அது. நீ ஒரு ஆக்டரா கம்ப்ளீட் நீ ஏன் வந்த? நீ ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட்ல இருந்து நீ ஒரு கிரேட் ஆக்டரா தான் மாறணுமே தவிர ஹீரோ நீ எப்படி ஒன்று நீயே வந்து ஐடென்டிஃபை பண்ற? This question is running on you. எனக்குள்ள நான் ஏன் விழா பண்ணதுக்கு அப்புறம் நான் சக்சீட் ஆகலைன்னா அது ஓடிட்டே இருக்கு உள்ள. ஓகே, அப்போ ஓடும்போது எனக்கு அந்த ஒரு காண்டு, அந்த ஒரு கோவம், என்னடா பண்றது? ஓகே, ஹீரோ இல்லைனா வில்லனா பண்ணணும், நம்ம சைல்டு ஆர்டிஸ்டா பண்ணியிருக்கோம், யாரா நம்மளை வில்லனா ஏற்றுப்பாங்க? நீ எப்பறம் வில்லன் சொன்னா சிரிப்பாங்கடா ஆடியன்ஸு, எப்பறம் அக்செப்ட் பண்ணுவாங்க? என்னன்னா, ஓ நீ வில்லனா, என்ன டே குழந்தையிலேருந்து உன்னை பார்த்துட்டு இருக்கிறேன், நீ வில்லனா, இப்படிலாம் ஆடியன்ஸுக்கு மைண்ட் செட்டில் ஓடும், அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதை எப்பறம் நான் பிரேக் பண்ணுவேன்? என்னடா பண்ணுறது, எதிராக பண்ணுறதுன்னா, அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, மச்சான் நீ வந்து டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணு, ஜிம் பண்ணு. ஓகே, அப்போ தான் ஜிம்முக்கே போகிறேன். ஓகே, நான் ஹீரோ அப்படின்றது இல்லை, நோ 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 நோ, யூ ஷுட் பிரேக் யுவர் செல்ஃப் அப்படின்ட்டு. நான் கொஞ்சம் ஹாலிவுட் படம் நிறைய பார்த்தேன். ஒரு பயங்கர இங்கிலீஷ் படங்கள் பைத்தியம். நான் தேட்டரில் எந்த படம் இங்கிலீஷ் படம் ரிலீஸ் ஆனாலும் அந்த படம் பார்க்கணுன்னா போய் பார்த்து தான் ஒரு மறுவேளையை பார்ப்பேன். அந்த மாதிரி நான் நிறைய இங்கிலீஷ் படம் பார்க்கும்போது, நிறைய இந்த சூப்பர் ஹீரோஸ் படம்லாம் பார்க்கும்போது பார்த்தா பயங்கர ஃபிட்டாக இருப்பானுங்க அவனுங்க என்ன காஸ்டியூம் போட்டாலும் நறுக்குன்னு இருப்பாங்க. அவன் நல்லா நடிப்பானா இல்லையா, நான் அப்பீரியன்ஸாக பார்த்தீங்கன்னா ஃபிட்டாக இருப்பான். ஓகே, அது எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த ஒரு விஷயம். ஏன்னா நான் டாம் க்ரூஸோட பெரிய ஃபேன். நான் சின்ன வயசுல இருந்து நான் நிறைய அந்த மிஷன் இம்பாசிபிள்லாம் பார்ப்பேன். அந்த ஆள் எப்போவுமே ரொம்ப ஸ்மார்ட். ஸோ அதெல்லாம் என்ன ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணிகிட்டே இருக்கும். ஒரு ஆக்டர், ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஹீரோ, ஒரு பெஸ்ட் மெட்டீரியல்லாம் யாரா அப்படின்னு பார்த்தா டாம் க்ரூஸ்லாம். அப்புறம் உடம்பேற்ற ஆரம்பித்தேன். அந்த உடம்பேற்ற அதே ப்ராசஸில் தான் மாஸ்டர். ஓகே, யூ காட் இட். நான் ஹீரோ இல்லைடா, நீ ஒரு ஆக்டர் ஆகணும்டா, நீ ஒரு செம்ம டேரக்டர் படம் பண்ணணும்டா, நீ ஒரு செம்ம ஆக்டர் படம் பண்ணணும். அப்போ நீ நடிக்கிற அந்த படத்தில் நடிக்கிற ஹீரோ வந்துட்டு பெஸ்டஸ்ட் ஹீரோவா இருந்தா தான் நீ வெளியே வர முடியுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஓகே, அது எந்த படம் தெரியாம ஓடிட்டு இருக்கோம்ல. புரியுது. அப்போ மாட்டினது மாஸ்டர். விழா பண்ணும்போது என்ன வயசு உங்களுக்கு? 2014. ஓகே, I'll be somewhere around ஒரு 24. ஓகே. ஸோ 15ல வந்து உங்களுக்கு புரிய வருது, ஐம் நாட் சைல்ட் ஆர்டிஸ்ட் இனிமோ அப்படின்றவன் தெரியும். 6 years கேப், அப்புறமா விழா நடக்குது. விழாக்கும் மாஸ்டருக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு கேப் எவ்வளோ வருடங்கள் இருந்துச்சு? அது வந்துருச்சு கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம். அதுவுமே 6 வருஷம். 12 years காலி. See, இந்த 35 years of lifeல 12 years சும்மாவே காலி. அது ஏன் காலி ஆச்சு கூட எனக்கு தெரியாது. நான் என்ன பண்ணணும் கூட தெரியல, படிக்கல, ஒன்றும் பண்ணல, வேலைக்கு எங்கேயும் போக முடியாது. நீ எந்த கடையில் போய் எங்கே வேலை செய்வீங்க? எந்த கடையில் போய் நீங்கள் ஃப்ரீடமாக வந்துட்டு உன்னால் ஒர்க்கும் பண்ண முடியாது. போகிற இடத்துல என்ன தம்பி ஷூட்டிங் இல்லையான்னு கேட்குறாங்க. அப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த 12 வருஷம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ வாட் இஸ் அந்த ஒரு 12 வருஷம்? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் 6 years விட்டுருவோம், அந்த செகண்ட் 6 years வந்து நம்ம எடுத்துப்போம். அப்படின்றப்போ நீங்கள் வந்து அடல்ட்ரிக்கு உள்ள வரீங்க. அப்படின்றப்போ ஃபினான்ஷியலி ஹவ் வாஸ் யுவர் ஸ்ட்ரகிள்? அதுதான் அந்த டைமில் தான் ஒரு 3-4 படம் பண்ணேன். அந்த படம் பெருசாக வந்துட்டு சம்பளமாக எனக்கு ஒரு குட்டி சம்பளம், நல்ல சம்பளம், லைக் நான் சர்வே ஆகிறதுக்கு எனக்கு ஒரு சம்பளம் கிடச்சிது. ஹாப்பியாக இருந்தேன். அந்த 6 years அப்படி தான் போச்சு. பிஃபோர் மாஸ்டர் வரைக்குமே அப்படி தான் போச்சு. நாட் ஸோ கிரேட், சும்மா அதான் சர்வைவிங் டு த ஃபிட்டஸ்ட்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி. I was surviving and I was getting ready. Okay, before master வரைக்கும் literally was getting ready to. but you are not trying on the time. அவ்வளவா ட்ரை. I am just trying at the same time. ரெடி ஆயிட்டே ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. I am trying before master வரைக்கும். Yes, I am லைக் உடம்பு ஏத்துறேன், போறேன். சில பேர் சொல்றாங்க, என்ன தம்பி அவசரப்பட்டு ஹீரோ ஆயிட்டு அப்படின்றாங்க சில டைரக்டர்ஸ்.
சரி அவசரப்பட்டு நான் ஹீரோ ஆகிட்டேன். ஓகே, அப்புறம் என்ன ஆகணும்? நீ ஒரு நல்ல ஆக்டர் ஆயிருக்கலாம்ல. ஓகே சார், நான் ஆக்டர் ஆகிட்டேன். நீங்கள் ஏன் சார் இன்னும் கூப்பிடல? அதில் ஒரு கொஷின் இருக்கும்ல, அது ஆன்சரே இல்லை அதுக்கெல்லாம். அவசரப்பட்டு ஹீரோ ஆகிட்டப்பா அப்படின்றாங்க சில பேர். இல்லை தம்பி, அந்த சைல்டு ஆர்டிஸ்ட்லேருந்து மூஞ்சி மாறவே இல்லையா, என்னால் உன்னை அப்படி யோசிக்கவே முடியல அப்படிங்கிறாங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? நான் பிளாஸ்டிக் சர்ஜரியா பண்ணிட்டு வர முடியும் என் மூஞ்ச? ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த மாதிரி தான் மாஸ்டர் வரைக்குமே. ஓகே. ஸோ அந்த டைம்ல அப்பா எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருந்தாரு சொல்லுங்க? அப்பா வாஸ் லைக், நான் பிறந்ததுலேருந்து எங்கள் அப்பா இல்லைன்னா நம்ம இன்னைக்கு இந்த சினிமாவில் நான் இருந்திருக்கேன். எனக்கு ஏன் சினிமா மேலே இவ்வளோ அன்பு, இவ்வளோ லவ், இவ்வளோ பிளைண்டான ஒரு ட்ரஸ்ட்டு, ஒரு பிளைண்டான ஒரு ஃபெய்த் அது மேலே அப்படின்னா அது காரணம் எங்கள் அப்பா தான். ஏன்னா எங்கள் அப்பா பார்த்தா நான் எப்படா ஒரு ஆள் சர்வே பண்ண ஒரு சினிமா மேலே ஒரு லவ்லேயே எப்படா என்ன எப்படா அவர் ரைஸ் பண்ண முடியுது, என்ன எப்படா மாஸ்டர் மகேந்திரன் அவரை கிரியேட் பண்ண முடியுது. அப்போ சினிமா மேலே அவருக்கு எவ்வளோ பேஷன் இருந்திருக்கணும். சரி, இங்கே இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு நிறைய சைல்டு ஆர்டிஸ்ட் இருக்காங்க. நிறைய நீங்கள் இந்தியன் சினிமாவை புரட்டி போட்டிங்கன்னா, வேர்ல்டு சினிமா புரட்டி போட்டிங்கன்னா நிறைய சைல்டு ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஆனால் உலகத்தில் எந்த சைல்டு ஆர்டிஸ்ட்டுமே 167 படம் பண்ணலையே, வேர்ல்டுலேயே இல்லையே. எங்கள் அப்பா அதை ஒன்று கிரியேட் பண்ணி கொடுத்தாருல. ஸோ அவரோட லவ் தானே அது, அவருடைய சப்போர்ட் தானே. எல்லா காலகட்டத்திலையும் அவர் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி எல்லா காலகட்டத்திலையும் பிளைண்டாக சப்போர்ட்டும் பண்ணியிருக்காரு. எல்லா காலகட்டத்திலையும் எனக்கு அவர் கூட நிறைய சண்டைகளும் இருந்திருக்கு. எக்ஸ்ட்ரீம் ஃபைட்ஸ் இருந்திருக்கு. ஏன்னா எங்கள் அப்பா பார்த்துட்டு வந்த காலகட்டம் சினிமா வேறு, நான் என்ட்ரு ஆகும்போது இருந்த சினிமா வேறு. ஏன்னா எங்கள் அப்பா நான் அந்த சைல்டு ஆர்டிஸ்டாக ரைஸ் ஆன டைமில் வந்துட்டு எல்லாருக்குமே என்னென்னா ஒரு படம் செமையாக வரணும், ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கான், கூப்பிட்டு நடிக்க வைக்கணும். ஸோ அதுதான் நான் வர டைமில் வந்துட்டு அவங்க எல்லாருமே ஃபேட் அவுட் ஆகுறாங்க. லைக் எல்லாருமே நார்மலைஸ் ஆகுறாங்க. இதுக்கப்புறம் ஜென்ரேஷனே மாறுது. ஒரு கார்த்திக் சுப்ராஜ் மாதிரி சார், ஒரு நலன் குமாரசாமி மாதிரி சார் வராங்க இண்டஸ்ட்ரிக்குள்ள. ஸோ அவங்க கண்ணில் படுறதுக்குள்ள இங்கே விஜய் சேதுபதி சார் வராங்க, ஆர்யா சார் வராங்க, ஜீவா சார் வராங்க. ஸோ தப்புன்னு யூனோ லைக் நான் 2014 2013 விழா ஆடியோ லான்ச்சுக்கு அவர் சீஃப் கெஸ்ட் எனக்காக அவர் வந்து ஸ்டேஜில் பேசுறாரு. மகேந்திரன் ஒன்று பேசுறாரு. அப்படி ஒரு க்ரோத் தானே நம்மளும் அதை எதிர்பார்க்குறோம் விழா டைம்ல. அது மிஸ் ஆயிடுச்சு. பட் அந்த டைம்ல உங்களுக்கு ஹிட் ஆகும்ல, லைக் சுற்றி நம்ம பார்க்கும்போது அஸ் அ ஹியூமனா லைக் ஓகே அப்படின்ற மாதிரி பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போனாலுமே ஒரு இடத்துல ஹிட் ஆகும்ல நமக்கு. நம்ம வந்து ரொம்ப வருஷமா லைக் பல படங்கள் நடிச்சிருக்கோம் அப்படின்றப்போ வி கான்ட் கோ டு தட் பிளேஸ் அப்படின்ற ஒரு விஷயம். ஏன் ஹிட் ஆகும்? எப்படி சொல்ல, என்ன மாதிரி வாட் கைண்ட் ஆஃப் லைக் இன்னும் எனக்கான அந்த ஒரு பொசிஷன் கிடைக்கல அப்படின்றப்போ அப்படி நான் சொல்ல முடியாது. ஹிஸ்டரியை கொஞ்சம் திருப்பி பார்த்தா ரஜினி சார் லேட் என்ட்ரி, எம்ஜிஆர் சார் லேட் என்ட்ரி, சிவாஜி சார் லேட் என்ட்ரி, என்டி ராமராவ் சார் லேட் என்ட்ரி. இவங்கலாம் 35 மேல வந்திருக்காங்க. நான் 35. ஓகே, புரியுதா? நான் வந்து விக்ரம் சார் லேட் என்ட்ரி. இவங்கெல்லாம் வந்துட்டு அவங்க யாருன்னு அவங்கள சேதுனா லேட் என்ட்ரி. அவங்க யாருன்னு அவங்கள காமிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு டைம் எடுக்குது. சினிமாவே அது கொடுக்குது. 35, 40 அந்த 30லேருந்து 40ல் நீ ஒரு லைஃப்பை வந்து மெச்சூர்டா டேலண்டடாக ஒன்று டிசைட் பண்ணுறீங்கல்ல, அதுதான் லைஃப். அதுதான் அடுத்து உங்களை சாவர வரைக்கும் உங்களை அதுதான் கூப்பிட்டு போகும். அந்த 30லேருந்து 40 அந்த 10 வருஷத்தில் நம்ம சக்சீட் பண்ண போகிறது, நம்ம அச்சீவ் பண்ண போகிறது நம்மளுடைய த்ரஸ்ட், அந்த பசி இருக்குங்க. அதில் நம்ம பிடிச்சிட்டோம்னா சாவர வரைக்கும் நம்ம சக்சீட் ஆகலாம். இப்போ 34, 35 தானே. தட் இஸ் ஃபைன். பட் we are already ரொம்ப வருஷமா நம்ம இங்க இருக்கோம்ல, அத சொல்றேன். அது என்னோட கிஃப்ட். அவ்வளவுதான். அது ஏன் ஹிட் ஆகணும் எனக்கு, அது என்னோட கிஃப்ட். ஓகே, நான் என் லைஃப்ல செட்டில் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஐடென்டிட்டி அது. அது என் கூடிய இருக்கட்டும், அவ்வளவுதான். அதை வச்சுக்கிட்டுலாம் இனிமே ஓடக்கூடாது என்னைக்குமே. பாஸ்ட்ல நான் அவ்வளோ படம் பண்ணியிருக்கேன், அவ்வளோ அவார்டு வாங்கியிருக்கேன், அவ்வளோ சீஃப் மினிஸ்டர்ஸ் கூட நான் பேசியிருக்கேன், அவங்களோட நான் பழகியிருக்கேன். அதெல்லாம் இருக்கு அப்படின்னா அது அதோட விட்டுறணும் நம்ம. இப்போ என்ன, வாட் இஸ் நவ் ப்ரெசன்ட். இன்னைக்கு அதே கேஸ் ரவிக்குமார் சார் கிடையாதே. இங்க நம்பர் 1 டைரக்டர் மார்க்கெட் ரீதியா கிடையாது. இங்க லோகேஷ் கனகராஜ் சார் இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய வெற்றிமாறன் சார் வேற ஒரு ஜென்ரேஷன்ல இருக்கும். நம்ம அதில் அந்த ஜென்ரேஷன்ல இப்போ நம்ம புதுசு. நான் இப்போ அப்படிதான் சில நாட்களாக நான் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ இருக்கிற மைண்ட் செட்டில் இருக்கிற டைரக்டர்ஸோடைய தாட் ப்ராசஸ்ல நான் புது ஆர்டிஸ்ட். ஓகே, அவங்க வரும்போது அவங்க கூப்பிடுவாங்க. ஓகே, அவங்களுக்கு தோணும் போது தான் மகேந்திரன் தேவைப்படும். மகேந்திரன் உள்ள போகும்போது அவங்களுக்கு மாஸ்டர் மகேந்திரன் தேவை கிடையாது. மாஸ்டர் மகேந்திரன் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது ஒரு எல்லாம் அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு வருவாங்கல்ல,
அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாஸ்டர் மகேந்திரன்ற ஒருத்தன். இன்னைக்கு இருக்கிற டைரக்டர்ஸ்க்கு அந்த மாஸ்டர் மகேந்திரன் தேவையே கிடையாது. அது நான் ரொம்ப ரீசெண்ட் நாளாக அதை நான் அனலைஸ் பண்றேன். ஏன் நம்ம இப்போ நிறைய டைரக்டர் ஹிட் ஆகலை, ஏன் ஹிட் ஆகலாம்? ஏன்னா அவங்க தாட் ப்ராசஸ்ல அந்த மகேந்திரன் இருக்கான். இவன் உடையணும் இல்லை, அதுக்கு ஒரு டைம் எடுக்கும். ஓகே. பட் இந்த ப்ராசஸ்ல நான் இந்த ஒரு விஷயத்த பண்ணாம விட்டுட்டேன் அப்படின்ட்டு நீங்க ஏதாவது ரிக்ரெட் பண்ற விஷயம் எதுவுமே கிடையாது. இல்ல, ஸ்ட்ராங்கா சொல்றேன், எதுவுமே கிடையாது. நத்திங் ரிக்ரெஷன் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே, மாஸ்டர் படம் நடக்குது. பட் அதுக்கு முன்னாடி நீங்க மாஸ்டர் மகேந்திரன் மாஸ்டர் சேரும் போது அந்த ஒரு விஷயத்தை பத்தி யோசிச்சிருக்கீங்களா? இதுக்காச்சும் இது மாதிரி ஒரு ரைமிங் அதெல்லாம் ஒரு மாதிரி சர்ப்ரைஸ் ஆயிட்டேன். அப்பதான் நடிச்சுட்டு பேக்கப் ஆயிட்டு எல்லாம் நியூ இயர்க்கு சென்னைக்கு வந்துட்டு இருக்கோம் கார்ல. ஓகே. நானும் என் ஃப்ரெண்டும் பை ரோட்வேஸ் தான் போனோம். வந்துட்டு இருக்கும்போது கூட இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டர் கிட்ட நான் கேட்குறேன், ஏய் என்னடா இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரிலீஸ் ஆகுது, என்னடா டைட்டில் எனக்கு மட்டும் சொல்லுங்கடா. இல்லை நீங்கள் உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள் வெளியே சொல்லிடுவீங்க. அப்படியே எனக்கு தான் குழந்தை மாதிரி தெரியுது, ஷேவ் பண்ணி குழந்தைய நினச்சேன், குழந்தை மாதிரி தெரியுது அப்படின்னா, சரி யார்ட்டி சொல்லாதீங்க, என்னடா டைட்டில் அப்படின்னு. வாத்தி அப்படின்னு. ஓகே, வாத்தி நல்லா இருக்குடா, செம்மையா இருக்கு டைட்டில். ஸோ விஜய் சார் வந்து டீச்சர்ன்றதுனால வாத்தின்னு வச்சுக்கலாம். ஆமாண்ணா அப்படின்னா லைக் வாத்தி 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 கட் பண்ணா ஃபர்ஸ்ட் லுக் லான்ச் ஆகுது. அந்த டைம்ல அவரோட ஃபர்ஸ்ட் லுக் தான் பட்டுன்னு 100 போயிடுச்சு. பாக்குறா மாஸ்டர்னு வருது. நான் என்ன நினைச்சேன், ஓ பாத்தியா தான் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல மாஸ்டர்னு வச்சிருக்காங்க. அப்பயே எனக்கு இது ஹிட் ஆகல. ஓப்பன் பண்ணா இருக்கிற எல்லா பேன் இண்டியன் லாங்குவேஜஸ்லயும் மாஸ்டர் மாஸ்டர்னு. அப்புறம் ஃபோன் டேய் வாத்தி என்ன அதான் இங்கிலீஷா மாஸ்டர் அப்படின்னா யோசிச்சேன். ஓ மாஸ்டர் மாஸ்டர் மகேந்திரன் மாஸ்டர், ஓ மை காட் அப்படின்னு சொல்லிட்டு நானே ஒரு மாதிரி இருந்தேன். ரத்னா நான் சொன்னார் ஒரு நாள், டே இன்னி வரைக்கும் நீ மாஸ்டர் மகேந்திரன், இனிமேலும் நீ மாஸ்டர் மகேந்திரனாரு. ஸோ அப்போ எனக்கு அதோடைய வெயிட்டேஜ் புரிஞ்சுது. சரி, அது வெறும் மாஸ்டர் வரதுனால என்னால் அதை சொந்தம் கொண்டாட முடியாதுல்ல. அது சொந்தக்காரர் வந்துட்டு விஜய் சார், விஜய் சேதுபதி சார். நான் வந்து விஜய் சேதுபதி சார் மாதிரி நான் அவர் மாதிரி நடிச்சிருக்கேனே தவிர என்னால் அதை சொந்தம் கொண்டாட முடியாது. நான் தான் மாஸ்டர் அப்படின்ட்டு. இருந்தாலும் மாஸ்டர் மகேந்திரன் இருந்தாலும் கேரக்டர் பீக் ஆனதுனால அது கடவுளா கொடுத்த ஒரு அமைஞ்ச ஒரு விஷயம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இட் இஸ் லைக் எப்படா இந்த இண்டஸ்ட்ரி நான் சர்வே பண்ணுவேன், எப்படி என்னோட ஐடியா. நான் சொன்னேன்ல அந்த 30 to 40 நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் பயங்கரமான மேஜிக் பண்ணாதான் உங்களால் வந்து சக்சீட் பண்ண முடியும்ட்டு. அப்படி அந்த மேஜிக் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கும்போது கரெக்டாக தான் மாஸ்டர். கரெக்டாக மாஸ்டர் கிடைக்கும் போது நீ 29 வயசு கரெக்டாக அந்த 30ல் என்ட்ரு ஆகும்போது தான் மாஸ்டர் ஒன்று கிடைக்குது. ஓகே, வாட் இஸ் ஆஃப்டர் மாஸ்டர்? இப்படி இருந்துச்சு உங்களோட அந்த ஜர்னி? ஆஃப்டர் மாஸ்டர் வந்துட்டு எக்ஸ்ட்ராடினரி ஜர்னி. அது என்னன்னா, எனக்கு வந்து ஒரே பிரச்சனைனா, நான் நிறைய தெலுங்கு பண்ணேன், தமிழ் பண்ணேன். என்னோட ரிலீசஸ் தான் லேட்டா. இப்போ நான் வந்துட்டு மாஸ்டர் வந்து 2021, 22, 23, 24, 25 இந்த 4 வருஷத்துல 4 தெலுங்கு படம் பண்ணேன் ஹீரோவா. அது 3 ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ இன்னொன்று வந்து நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் ஆகும். தமிழ்ல சிலங்கள் படங்கள் பண்ணேன். இங்கதான் திருப்பி எனக்கு ஒரு ஹோல்டு ஆகுது. அதுக்கு இங்க நிறைய ரீசன்ஸ் இருக்கு. அது இது டிஃப்ரென்ஸ் சினிமா, தமிழ் இண்டஸ்ட்ரி, தெலுங்கு இண்டஸ்ட்ரீஸ் டிஃப்ரென்ஸ். தமிழ் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் தேட்டர்ஸ் இஷ்யூஸ், சின்ன படங்கள் தேட்டர்ஸ் அந்த பிரச்சனைகள் இருக்கு. மெயினா கிடைக்காது. தெலுங்கு அப்படி கிடையாது. பெரிய ஹீரோவோ சின்ன ஹீரோவோ அங்க இருக்கிற பெரிய ப்ரொடியூசர்ஸ், பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதுக்கே சின்ன படங்கள் தான். ஏன்னா அவங்க போடுறதே சின்ன படங்கள். ஆடியன்ஸ் பிச்சுக்கிட்டு வருவானுங்க சின்ன. ஏன்னா புதுசாக தான் வந்து என்னடா பண்ணியிருக்கான் வாங்கடா பாருங்க. ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ அங்கே சர்வே பண்ணிக்கிட்டு அங்கே நல்ல நல்ல படங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இங்கேயும் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ ஒன்றுனா கொஞ்சம் கொஞ்சமாக ரீசெண்டாக கரான் ஒரு படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி அதுவே ரொம்ப லேட் ப்ராசஸ் தான் எனக்கு. அதுதான் கொஞ்சம் ஹர்ட்டிங். வேலை பார்த்துட்டேன், என்ன பண்ணேன்னு சொல்லும்போது அந்த டைமில் ரொம்ப பெருமையாக சொன்னேன், இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டேன். அது ரிலீஸ் ஆகும்போது என்னால் அதுக்கும் இன்னி வரைக்குமே எனக்கு அது பதிலும் சொல்லவே முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்ன எதுக்கான பதில் சொல்றீங்க? அந்த ரிலீசஸ்க்கான பதில். ஏன்னா அந்த 22, 23, 24, 25 இந்த 4 வருஷம் தமிழ்ல நீங்க பாத்தீங்கன்னா 1-2 படம் தான் எனக்கு வந்திருக்கு. கரெக்டா சொன்னா ஒரு படம் கரான் ஒன்று வந்துச்சு. அது கொஞ்சம் ஞாபகம் இல்லை எனக்கு சரியா. பட் ஆனா பேக்ல இருக்கு நடிச்சு வச்சிட்டேன். அப்படியே ரிலீஸுக்கு லேட்டா வந்துட்டே இருக்கு. ஆனா தெலுங்கு அப்படி நடக்கல. தெலுங்கு டக்குன்னு வந்துருச்சு. ஒரு 23, 24 வரைக்கும் கொஞ்சம் எனக்கு லேக் ஆச்சு.
24 ஒரு படம் வந்துச்சு, 25ல ஒரு படம் வந்துச்சு, இப்போ 26ல ஒரு படம் வந்துச்சு தெலுங்குல. ஓகே. ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்றப்போ சடனா ஒரு கேள்வி தோணுது. லைக் அந்த மாஸ்டர் மகேந்திரன்ற பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லுங்க. அது 2 விஷயம். சைல்டு ஆர்டிஸ்ட்ல வந்துட்டு மேல் அண்ட் ஃபீமேல். ஆ. ஃபீமேலுக்கு பேபின்னு சொல்லுவாங்க. ஓகே. அதுதான் பேபி ஷாலினி, பேபி ஷாமினி ஆ. 2 பேரையும் சொல்லுவாங்க ஆமா. சின்ன வயசுல. ஆமா. அதே மாதிரி மேல வந்துட்டு மாஸ்டர்னு சொல்லுவாங்க. மாஸ்டர் பிரபாகரன், ஆ. அந்த மாதிரி நிறைய மாஸ்டர் சதீஷ் என்னமோ இருக்கு Okay. மாஸ்டர். அந்த மாதிரி வந்த வரிசையில தான் மாஸ்டர் மகேந்திரன். ஓகே. சும்மா நான் ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட்ன்றதுனால இப்போ நீங்கள் டைட்டில் கார்டில் போடும்போது மாஸ்டர் ஆட் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா ஆடியன்ஸுக்கு என்ன ரெகனைஸ் ஆகும்னா, ஓ இது வந்து ஏதோ ஒரு குழந்தை நட்சத்திரம் இந்த படத்தில் நடிச்சிருக்கு ஓகே. அப்படின்ட்டு. ஓகே. அப்படிதான் வந்ததான் மாஸ்டர். ஒரு இருந்தாலும் மக்கள் மத்தியில இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பெரிய மாஸ்டர் கொஸ்டின். மகேந்திரன். சில பேர் என்ன கேட்பாங்க, ஆ. மாஸ்டர் படத்துல இருந்து பாரு உன் பேர் பாரு மாஸ்டர் யா. மகேந்திரன் நடிச்சிருக்கான். ஆமா சார். But அதுக்கு முன்னாடியே நான் மாஸ்டர் எதுக்கு அட்லீஸ்ட் அப்போல இருந்தாவது கடந்த ஒரு 6 வருஷமாவது ஏத்துட்டாங்க என்ன. ஓகே சார்.